சரி, அவர் எடப்பாடி அண்ணா இருக்கிறாருல்ல, அவர் வந்து உங்களை போய் பார்த்து நேரடியா ஓட்டு கேட்டுவான்னு சொல்லி என்ன அனுப்பிச்சு விட்டுக்கிறாரு. ஆமா ஆமா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கிறேன். ஆமா, நான் வந்து 4 நாள் ஆகுது. ஆமா, 4 நாள் இருந்தேன். ஒண்ணு வந்து அந்த காவேரி கரை இருக்குதுல்ல, அங்க போனேன். அப்புறம் வந்து ஒண்ணு வந்து இந்த அஜிந்தா நகர் ஹவுசிங் பண்ணி பாருங்க, அங்க போனேன். அப்புறம் வந்து இது வந்து செங்கோட்டை, அப்புறம் அந்த பக்கம் வந்து காவேரி அங்கெல்லாம் போனேன். நீங்க மட்டும் போடக்கூடாது, உங்க ஃப்ரெண்டுங்களா இருப்பாங்கல்ல அவங்களெல்லாம் போயிட்டு சொல்லணும். அவங்களாம் நீங்க 80 வயசுக்கு மேல இருக்கிறீங்க, ஒரு 2400 பேர் இருக்கிறீங்க இந்த தொகுதியில, 2400 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு போஸ்ட் ஓட்டு வீட்டுல இருந்து கூட போடலாம். அந்த ஃபார்ம் வந்தாலும் நாங்க வாங்கி வந்து கொடுக்குறோம். அங்க போய் போட்டுடலாம், அங்க போய் போட்டுடலாம். உங்க வீட்டுல இருக்கிற மருமவோ பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் நீங்க சொன்னா அவங்க எல்லாம் கேட்பாங்கன்னு எடப்பாடி அண்ணனே சொல்லி அனுப்பிச்சுக்கிறாரு. நீங்க சொல்லணும். ஆமா, வெட்டாளுக்கு போட சொல்லணும். ஆனா போன வாட்டி இந்த காங்கிரஸ் போட்டு ஒண்ணும் நடக்காம கேஸ் விலை, கரண்ட் பில் எல்லாம் இப்ப 2 மடங்கு கட்டுறீங்களே தெரியுமா? எங்க குறைச்சிக்கிறாங்க? குறைக்கவே கிடையாது. ஏத்தந்தான் என்னைக்கு ஏத்தனதை குறைக்க முடியும், அதெல்லாம் ஏத்திட்டாங்க. நீங்க அதனால வந்து மறக்காம கண்டிப்பா போட்டு கொடுங்க. வரேன் ஐயா. உங்க பேரு என்னங்க? பழனிசாமி. அண்ணன் எடப்பாடி அண்ணன் பேரு வச்சுக்கிறீங்க. நீங்க வர சொல்லி ஃப்ரெண்டுக்கு மற்றவங்க சொல்லி போட சொல்லணும். நீங்களும் போடுறோம். உங்க பேரு நம்ம ரொம்ப சந்தோஷமா. நன்றி நன்றி. அதெல்லாம் நாங்க இங்க சாப்பிட்டுக்கிறோமா. ஆமா, நீங்க ஜெயிக்க வச்சிருங்க. நாங்க உங்களுக்கு வந்து நன்றி சொல்றதுக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறோம். கண்டிப்பா வந்துருவோம். கண்டிப்பா வருவோம். விவரமா இருக்கிறீங்க. வர எடப்பாடி அண்ணா உங்களை பாத்துட்டு வர சொல்லிக்கிறாரு. வரட்டுங்களா? ஓகே, 4 ஓட்டு இருக்கு. எடப்பாடி அண்ணா உங்களை எல்லாம் பாத்துட்டு வர சொன்னாரு. ஓட்டு கேட்க சொல்லிட்டீங்களா? மறக்காம போடுங்க. வீட்டுல இருந்து ஓட்டு ஐயா, 2 ஓட்டு மறக்காம போடுங்க. தண்ணி குடிச்சு போனோம். இது போதும். எடப்பாடி அண்ணா உங்களை பார்த்து ஓட்டு கேட்க சொல்லி உங்க தோட்டத்துக்குள்ள தான் நாங்க தங்கி இருக்கிறோம். ஆமா, அங்க காவேரி கணக்குது இல்ல, அந்த கரும்பு தோட்டத்துல தான் தங்கி இருக்கிறோம் நாங்க. ஆமா, என்ன கிடக்குது? நீங்க எல்லாம் நிறைய ஓட்டு போட்டீங்கன்னா அவ்வளவு எனக்கு இடம் தான். நான் கரும்பு தோட்டத்துல வந்து இருக்கிறேன். நாங்க நிறைய பேரை சந்திக்கணும். தண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் சொல்லி நீங்க அந்த ஓட்டு அண்ணனுக்கு தெரியாதீங்க. அந்த பெருமை உங்களுக்கு இருக்குது. அதிக ஓட்டு வாங்கிட்டாங்க. அவர் வந்து ஒன்னா வந்து எனக்கு வந்து அவரு பையன் இவங்க பொண்ணா பையன் 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 வந்து உங்க பையனா? அவங்க மருமவா? அவங்க எந்த ஊரு? பையன் ஊர்ல இருக்கிறாரா? வந்துட்டாரா? சரி, அவங்க சொல்லி கொண்டு போட சொல்லுங்க. கண்டிப்பா போடுங்க. நீங்க பரவாயில்ல, நீங்க கேட்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப 2 பேர்த்தையும் நிரந்தரமா கொடுத்துருங்க. அவரு எம்பி, அவரு அதே பார்த்தேன், இதுல பாத்தேங்க. 25 நாள் என் கையில கொடுத்துருங்க. ஓகே, 8 நூறு
6:30 மணிக்கு வருது. இது என்ன கோயில் வரி சார்.